மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருக்குறளில் இல்லாத விஷயங்களே கிடையாது. உலக பொதுமறை பல மொழிகளில் ஏற்றப்பட்டது. மொழி மாற்றத்துக்காக முப்பால்ல சகலத்தை அடக்கிட்டாரு. 133 இல்லாத விஷயங்களே இல்லை. இது மனிதன் மனிதனுக்காக சொன்னது. இறைவன் மனிதனுக்காக சொன்னது பகவத்கீதை. இப்ப அந்த பகவத்கீதையில தான் நம்ம இந்திய அரசாங்கமே நீதிமன்றத்தில் வாக்குறுதி வாங்குறாங்கன்னா அப்ப அந்த நூலினுடைய தன்மை என்னவா இருக்குன்றத யோசிச்சு பார்த்துங்க. அப்ப இறைவனாகிய கிருஷ்ண பரமாத்மா மனிதர்களுக்கு உபதேசம் செய்து மிகச்சிறந்த நூல்களில் ஒன்னாகிய பகவத்கீதை அது இறைவன் மனிதனுக்கு சொன்னது. இறைவன் மனிதனுக்கு சொல்றது நியாயம். ஆனா மனிதன் இறைவனுக்கே சொன்னது. சிவபெருமானே தன் கைவருந்த இந்த திருவாசகத்தை எழுதி ஒரு பிரதி எடுத்துக்கிட்டார்னா அது எவ்வளவு ஒரு சிறப்புடையதாக இருக்கும். வாசகத்திற்கு உருகார், வேறு ஒரு வாசகத்திற்கு உருகார். நம்மலாம் ஏன் மனுஷனா பிறந்தோம்னா ஒன்னே ஒண்ணு, திருவாசகம் படிக்கிறதுக்காக பிறந்தோம்னு நினைச்சுக்கலாம். வேற ஒண்ணும் வேண்டாம். அதை தேன் என குறிப்பிடுகிறார். மணிவாசகரே சொல்றார் திருவாசகம் என்பது தேன் அப்படிங்கிறார். ஏன்? தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கும். அதுதான் தேனுக்கு உண்டான சிறப்பு. திருவாசகத்திற்கு இணையாக ஒரு நூல் தமிழ்ல வேற எங்காவது இருக்கா? இனிமேலும் வராது, இதற்கு முன்னாடியும் கிடையாது. 3ஆம் நூற்றாண்டிலே திருவாத ஊரிலே நம்முடைய மணிவாசகர் அவதரிக்கின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற திருவாசகமாகிய தேன்மழை பொழிந்தருளி. யமதர்மராஜா கடைசியா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகம். அதல சுதல விதல பாதாளம். நிச்சயமா நம்மெல்லாம் இறந்து போனா 2 பக்கமும் வெண்சாமரம் வீசி இந்திர விமானத்துல சிவகணங்கள் தூக்கி கொண்டு போவாங்களாம், தோல்ல சுமந்து. இருக்கும் போதே தெரியல செத்து போன அப்புறம் எங்க போனா என்ன வந்தா என்ன. நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சவம் போகிற பொழுது யார் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி மலர் தூவி ஐயகோ இவன் சென்று விட்டாரே என்று எவர் கண்ணிலிருந்து நீர் வழிகிறதோ அவர் நேராக சொர்க்காதி போகத்தை துய்த்து இறைவன் திருவடியை சென்று சேருவார். சத்தியம். திருமுறைகளில்தான் பொருள் சிறப்பு இருக்கிறது. ஆனால் திருவாசகத்தில் ஒலிச்சிறப்பும் இருக்கிறது, பொருள் சிறப்பும் இருக்கிறது. வேதத்தினுடைய தன்மையையும் திருவாசகத்தில் பார்க்கலாம், திருமுறைகளினுடைய உயர்வையும் திருவாசகத்தில் பார்க்கலாம். அதனால்தான் ராமலிங்க வள்ளலார் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம், தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் என்று சொன்னார். இந்த திருவாசகத்தை ஓதி ஓதி உணர்ந்து நெஞ்ச கனகல்லும் கரையும்படியாக உருகியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் பல பேர் இருக்கிறார்கள். சிவபிரகாச சுவாமிகள் சொன்னபடி ஒரு முறை கேட்டால் நெஞ்ச கனகல்லும் உருகி கண்ணீர் வாரும் இந்த திருவாசகத்தின் பெருமையினால். ஆனால் வேதத்தை ஒரு முறை கேட்டால் அப்படி உருகுகிறவர்கள் இல்லையே என்று சிவபிரகாசர் சொன்னார். அப்படி வேதத்தை நாம் தாழ்த்தவில்லை, இறைவன் கொடுத்ததுதான் வேதம். ஆனால் இறைவனை விட இறைவனை பாடி அவன் திருவடியை அடைந்த திருவாசகத்தினுடைய பெருமை, மாணிக்கவாசகருடைய பெருமையை கருதி சிவபெருமானே ஞானம் பெற்றிருக்கின்றனவே என்றால் என்னை போன்ற மனிதர்கள் பெறாமல் இருக்க முடியுமா என்று வள்ளலார் சொல்லுகிறார். சொன்னவர் சாதாரணமானவரா? அருளாளர். அவரே சொல்லுகிறார் திருவாசகத்தின் பெருமை இவ்வளவு சிறந்தது என்று. இன்னொரு இடத்திலே சொல்லுவார், அதாவது திருவாசகத்தில் ஒரே ஒரு பாடல் போதும், அந்த ஒரு பாடல் இருந்தால் என்னையும் என்னை உடையவனாகிய சிவபெருமானையும் ஒன்று வைக்கும் என்று சொன்னால் இனிமேல் வேதம் எதற்கு, சாஸ்திரம் எதற்கு, தவம் எதற்கு, மற்ற முயற்சிகளெல்லாம் எதற்கு
இந்த ஒரு பாடல் போதும் என்று சொல்லுகிறவர் வள்ளலார். ஆகையினால் திருவாசகம் எல்லாருடைய பூசை அறைக்குள்ளேயும் இருக்க வேண்டும். எல்லாருடைய காதுகளிலேயும் திருவாசகம் ஒலிக்க வேண்டும். நீங்கள் திருவாசகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனசுக்குள்ளே என்னவோ செய்யும். உங்களை ஒரு ஆனந்த பரவசத்திலே அது கொண்டு போய் உச்சத்திலேயும் ஆழத்திலேயும் கொண்டு போய் நம்மை செருக வைப்பதை பார்க்கலாம். ஆக திருவாசகத்தை கேட்டாலே முக்தி கிடைக்கும் என்கிற உண்மையை அனுபவத்தினாலே உணரலாம். அப்பேற்பட்ட திருவாசகத்தை நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இனிய குரலால், சிறந்த இசை ஞானத்தால், எல்லாருக்கும் புரியும்படியான பத பிரயோகத்தால் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். ஆகவே எல்லா தமிழன்பர்கள் வீட்டிலேயும் வேதத்தை விட உயர்ந்த, வேதத்துக்கு நிகரான, கேட்டாலே முக்தி கிடைக்கும்படியான சாந்தமுடைய நம்முடைய மணிவாசகப் பெருமானுடைய அனுபவங்களை நாம் கேட்டு கேட்டு உணரும்படியாக எல்லா தமிழர்கள் வீட்டிலேயும், எல்லா பக்தர்கள் வீட்டிலேயும் இது இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவாசகம் என்னும் தேன் தொல்லையிரும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர்யம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தை சான்றோர்கள் தேன் என்று கூறி மகிழ்ந்தனர். திருவாசகத்தை தேன் என்று அழைத்து மகிழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் அவற்றுள் மிக நுட்பமாக பேசப்படுகின்ற ஒரு பொருள், தேனி மலரிலிருந்து சாறை உறிஞ்சுகிற பொழுது அதற்கு அப்பொழுது தேன் என்று பெயரில்லை, மது என்றுதான் பெயர். அந்த சாற்றை உறிஞ்சி அது தன்னுடைய உடலின் பின்பகுதியில் ஒரு பை போன்ற அமைப்பிலே அதை சேகரிக்கும். உறிஞ்சுகிற பொழுது அதற்கு, அந்த சாற்றிற்கு மது என்று பெயர். அது கசப்பாக இருக்கும். அதை உறிஞ்சி தன்னுடைய உடம்பின் பிற்பகுதியிலே பையிலே சேர்க்கிற பொழுது அதற்கு தேன் என்கிற பெயர் வந்து விடுகிறது. அதையே அது தன்னுடைய கூட்டிற்கு எடுத்து சென்று நிரப்புகிறது. கசப்பான மதுவை உறிஞ்சி அற்புதமான தேனாக தருகிற அந்த தேனீயைப் போல உலகிலே பல துன்ப இன்பங்களுக்கு இடையே பற்பல அனுபவங்களை பெற்று அவற்றையெல்லாம் நாம் துய்க்குமாறு திருவாசகமாக தந்ததினாலே அதை தேன் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைத்து மகிழ்ந்தார்கள். திருவாசகத்திலே முதற் பகுதியாக வருவது சிவபுராணம். மணிவாசகரினுடைய திருவாசகத்திற்கு எல்லா பாடற் பகுதிகளுக்கும் பெயர்களை பிற்காலத்தில் சான்றோர்கள் இட்டவைதான் என்பது ஆய்வு. ஆனால் முதல் அகவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அந்த அகவலுக்கு சிவபுராணம் என்கிற அந்த
திருப்பெயரை மணிவாசகப் பெருமானே அருளிச் செய்ததுதான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லி அந்த பகுதிக்கு அவரே சிவபுராணம் என்ற பெயரை இடுகின்றார். பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய விரிவே திருவாசகம். இதை உணர்த்துவதற்குத்தான் இந்த சிவபுராணத்தை துவங்குகிற பொழுதும், இன்னும் சொல்லப்போனால் திருவாசகத்தையே துவங்குகிற பொழுது நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி பஞ்சாட்சரத்தை கொண்டு துவங்குகிறார். பஞ்சாக்கரத்தை முதலாக கொண்டு துவங்குகிற தெய்வ நூல் இதுவே. திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்ட தில்லைவாழ் அந்தணருக்கு இதுவே பொருள் என மன்றினுள் புகுந்ததாக சான்றோர்கள் சொல்லுவார்கள். இதுவே வான் கலந்த நிலை. சிவபுராண நிறைவிலே சொல்லிய பாட்டின் பொருள் உணருமாறும் உணர்ந்தே பாட்டை சொல்லுமாறும் கூறுவது முந்தைய வினை முழுதும் மோய சிவபுரம் சேரும் வழியாகும் என்பார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற சிவபுராண வரி ஆன்மீக உலகம் முழுவதும் பிரசித்தம். தாய் காட்ட குழந்தை தந்தையை அறிவதுதான் உலக நடை. வகரம் காட்ட யகரம் சிகரத்தை அறிவதுதான் சைவ நடை. இந்த பாடல் வரியில்தான் எத்துணை அற்புதம், எத்துணை அற்புதம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தல் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய்,
எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் பொல்லாவினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரு எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி துறந்தோல் பார்த்து எங்கும் புழுகழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே
தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்யட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து